ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை இன்வேஷன். நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குற மாதிரி இருந்ததுன்னா ரெட் கலரில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஃப்ராக் தாங்க பார்க்க போகிறோம். அதுக்குண்டான அளவுகள் தான் இது. நான் இந்த வீடியோலேயே வந்து அளவுகள் எப்படி எடுப்பது, எந்த மாதிரி நம்ம ப்ளஸ் பண்ணலாம் மைனஸ் பண்ணலாம் அதெல்லாமே நான் சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃப்ராக் கட்டிங் பார்த்துடலாம். நிறைய பேருக்கு அளவுகள் எடுக்க தெரியும். அளவு எடுக்க தெரியாதவங்க வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். இப்போ வந்து இந்த ஃப்ராக்கினுடைய நீளம் பார்த்திங்கன்னா 30 இன்ச் இருக்குங்க, ப்ளஸ் 1.5 இன்ச். அப்போ வந்து 31.5 இன்ச்சு வந்து நமக்கு நீளம் தேவை. பாடி நீளம் நான் காட்டுறேன் பாருங்கள், உங்களுக்கு புரியும். ப்ளஸ் 1 14 இன்ச். மார்பு சுற்றளவு 23 இன்ச்சு வருதுங்க. 4ஆல் டிவைட் பண்ணி 5.25 இன்ச்சு வருதுங்க. ப்ளஸ் 1.5 இன்ச்சு = 7.25. ஹிப்பு வந்து பார்த்திங்கன்னா 21 இன்ச்சு வருதுங்க. டிவைட் பை 4 5.25 ப்ளஸ் வந்துட்டு 1.5 இன்ச்சுங்க. கை சுற்றளவுக்கு 1 இன்ச்சு பண்ணால் போதும். கை 1.5 இன்ச்சு, கை நீளத்துக்கு 1 இன்ச்சு. நெக்கெல்லாம் நம்ம ஒன்றும் ஆட் பண்ண தேவையில்லை, அதே அளவு தான். இப்போ நீளம் வந்து பார்த்திங்கன்னா 30 இன்ச்சு இருக்குங்க. 30 இன்ச்சில் பாடி நீளம் வந்து நம்ம மைனஸ் பண்ணிக்கணும். ஸ்கர்ட் நீளம் வந்து பார்த்திங்கன்னா 16 இன்ச்சு வருது. இப்போ நமக்கு பாடியோட அளவு தனியாக, ஏன்னா நம்ம பாடி தனியாக ஸ்கர்ட்டு தனியாக தாங்க கட் பண்ண போகிறோம். அதனால பாடி வந்து நம்ம தனியாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாடி அளவு வந்து பார்த்திங்கன்னா 14 இன்ச்சு வருதுங்க. ப்ளஸ் வந்து 1 இன்ச் எடுத்துக்கலாம். நீங்கள் ஃபுல்லாக வந்து ஒரே அளவாக தைக்கிற மாதிரி தனித்தனியாக தைக்காத மாதிரி இருந்ததுன்னா 1.5 இன்ச்சு எடுத்துக்கோங்க. ப்ளஸ் 1.5 இன்ச்சு. நம்ம இப்போ வந்து ஸ்கர்ட்டுக்கு 1 இன்ச்சும் பாடிக்கு 1 இன்ச்சும் தனித்தனியாக நம்ம எடுக்க போகிறோம். இப்போ நான் 14 இன்ச்சு எடுத்து துணியை கட் பண்ணிட்டேங்க. இப்போ இந்த அளவு தான் பாடிக்கு. துணி வேஸ்ட் பண்ணாமல் நம்ம தைக்கலாம். இப்போ அந்த 2ஆக மடித்த துணியை அப்படியே 4ஆக மடிச்சிட்டேங்க. ஃபோல்டிங் இடத்துல தான் வந்து நெக் பேட்டர்ன் வரணும் பாருங்கள். இது வந்து கட்டிங் பீஸ் போயிடணும். 4ஆக மடிச்சுக்கணும். இந்த துணி மடக்கிறது தான் நிறைய பேருக்கு தெரியல. நீங்கள் சுடிதாருக்கு வேறு மாதிரி ஃபோல்டிங் வரும், இந்த மாதிரி ஃபோல்டிங்லேயும் தைக்கலாம். இப்போ எனக்கு ஷோல்டர் வந்து பார்த்திங்கன்னா 11 இன்ச்சு வருதுங்க. மைனஸ் பண்ண 5.5 இன்ச்சு வருதுங்க. ப்ளஸ் 6 இன்ச்சுங்க. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஷோல்டர் பார்த்துக்கலாம். எனக்கு வந்து நெக்கினுடைய அகலம் வந்து 2.5 இன்ச்சு. குட்டி பாப்பாங்களுக்கு வந்து ஒரு 6 வயசு 7 வயசு வரைக்குமே நம்ம 2.5 இன்ச்சு அகலம் எடுத்தால் போதும். அதுக்கு மேலே போகும்போது 3 இன்ச்சு எடுங்க. இப்போ இந்த அளவு எப்படி கண்டுபிடிக்கலாம், அதாவது ஹாம்கோல் இடம் வந்து நம்ம மெஷர் பண்ணி எப்படி கண்டுபிடிக்கலான்னு பார்க்கலாம். மார்பு சுற்றளவு இருக்கு இல்லைங்களா, ஜஸ்ட் இது 23 வருதுங்க. டிவைட் பை 6 6ஆல் பெருக்கிக்குங்க, மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 6ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 4 வருதுங்க. டிவைட் பை 4 ப்ளஸ் 1/4 இன்ச். இதுதான் எனக்கு வந்து ஹாம்கோலுடைய அளவு கிடச்சிருச்சுங்க. பெரியவங்களுக்கானாலும் சின்னவங்களுக்கானாலும் இதுதான் மெஷர்மெண்ட்டு. நம்ம இந்த ஹாம்கோல் அளவு கண்டுபிடிக்கிறது இதுதாங்க. 6ஆல் வந்து பெருக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம ப்ளஸ் 1/2 இன்ச்சு பண்ணோம்னா இந்த அளவு கிடச்சிரும். மார்பு சுற்றளவு தான் இது. மார்பு சுற்றளவு நான் எப்படி எடுக்கிறதுன்னு சொல்கிறேன். இப்போ இந்த ஹாம்கோல் அளவு எடுத்துக்கலைங்களா, அங்கேருந்து அந்த பாயிண்ட்லேருந்து மார்பு சுற்றளவு எடுத்துக்கலாம். 23 இன்ச்சை 4ஆல் நம்ம பெருக்கிட்டு ப்ளஸ் வந்து 1.5 இன்ச்சு எடுத்தோம்னா நமக்கு இந்தோட அளவும் கிடச்சிரும். பாடி அளவு எடுத்தோம் இல்லைங்களா, ஹிப்பும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4ஆல் நம்ம பெருக்கணும். ப்ளஸ் 1.5 இன்ச்சுங்க. 6.25 இன்ச்சு எனக்கு வருதுங்க. அங்கே ஒரு மார்க்கு, இந்த மார்க்கும் அந்த மார்க்கும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம ஸ்கர்ட்டு வந்து நல்லா கீழ் பகுதியில் தான் கொடுக்க போகிறோம். நீங்கள் நல்லா மேல் பகுதி ஹிப்புக்கிட்டே எங்களுக்கு ஸ்கர்ட்டு வேணுன்னா பாடியோட அளவு நீளம் கம்மி பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு 1 இன்ச்சு எடுத்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்கப்பா. ஹாம்கோல் வந்து 1 இன்ச் எடுத்து மார்க் பண்ணிக்கோங்க. ஷோல்டர் வந்து ஒரு 1/4 இன்ச்சோ இல்லை 1/2 இன்ச்சோ எடுத்து லைட்டாக வந்து சரிச்சு விட்டுக்கோங்க. இப்போ நம்ம பாடி வந்து கட் பண்ணியாச்சுங்க.
அளவுகள் நான் காமிக்கும் போது உங்களுக்கு அந்த அளவுகளும் இந்த மெஷர்மெண்ட்டு வச்சா புரியும். ஏன் மார்பல் சுற்றளவு 4ஆல் நம்ம பெருக்கிறோம்னா துணி வந்து நம்ம 4ஆக தானே போடுறோம். அப்போ வந்து அது 4ஆக நம்ம பிரிச்சுக்கணுங்க. இந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணி நம்ம கட் பண்ணிக்கலாம். ஏன்னா நெக்குடைய அளவு மெஷர் மாறாமல் இருக்கிறதுக்கு. இப்போ நம்ம பாடி அளவு கட் பண்ணியாச்சு. இப்போ ஸ்கர்ட்டு கட் பண்ணலாம். ஸ்கர்ட்டு பாருங்க 2ஆ மடிச்சிருக்கேன். நல்லா பாருங்க 2ஆ மடிச்சு இப்படி முக்கோணமாக மடிச்சுக்கோங்க. 2ஆ மடித்து முக்கோணமாக மடிச்சுக்கோங்க. இது வந்து வெறும் 3/4 மீட்டர் தான். 3/4 மீட்டர் கூட இல்லை, அதை விட கம்மி தான். அதனால தான் எனக்கு வந்து இந்த அளவு நான் கிடச்சிருக்கு. நீங்கள் இதே தாங்க சுடிதார் கட்டிங்க்கு எல்லாமே வரும். நான் சுடிதார் கட்டிங் தனியாக உங்களுக்கு சொல்லித்தரேன். ஆனால் ஹாம்கோல் கட்டிங் இப்படி தான் வருங்க. சுடிதார் கட்டிங்க்கு எல்லாத்துக்குமே இந்த மாதிரி தான் நம்ம வந்து துணியை வந்து ஃபோல்டு பண்ணிக்கணும். கிராஸாக ஃபோல்டு பண்ணும்போதுக்கு நமக்கு அந்த கீழ்பாட்டு வந்து அகலமாக கிடைக்கும். ஃபஸ்ட்டு நம்ம டேப்பு வச்சு அளந்து பார்த்துடலாங்க. 16 இன்ச்சு ப்ளஸ் வந்து 17 இன்ச்சு நமக்கு வருதான்னு பார்த்துடணும். எல்லா பக்கமும் நம்ம வந்து மார்க் பண்ணி விட்டுறலாம். ஒரே அளவுகளாக இருக்கணுங்க, மாறக்கூடாது. கீழ் துணியில் பார்த்துக்குங்க. துணி வந்து நம்ம அளவெடுக்கிற துணி வரைக்கும் ஃபுல்லாக வந்து அந்த 4 பீஸுமே அந்த அளவெடுக்கிற துணி பக்கம் இருக்கணும். கீழ் துணியும் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். சப்போஸ் பத்தலை, கீழ் துணி பத்தலைன்னா நீங்கள் ஜாயின் கொடுத்துக்கலாங்க. கண்டிப்பாக பத்தும். சின்ன பாப்பாங்களுக்கெல்லாம் இது கண்டிப்பாக பத்தும். நீங்கள் துணி வந்து பெரிய பாப்பாங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி துணி எடுத்துக்கோங்க நீங்கள். சரிங்களா? இப்போ எனக்கு இடுப்பு சுற்றளவு இருக்கு இல்லைங்களா, 6.75 இன்ச்சு நம்ம எடுத்தோம் இல்லைங்களா, அந்த அளவு எனக்கு இங்கே வந்துடணும். நீங்கள் வந்து ஹைட்டு வந்து ஒரு 3.25, அகலம் ஒரு 3.25 எடுத்து வளைச்சி விட்டுக்கலாம். இந்த வளைவு வந்து எனக்கு கரெக்டாக வரணும். அந்த இடுப்பு துணி நம்ம கட் பண்ணோம் இல்லைங்களா, அதுக்கும் இதுக்கும் கரெக்டாக வரணும். நீங்கள் வந்து கட் பண்ணிவிட்டு கூட பாருங்கள். சப்போஸ் அதுக்கு பத்தலைன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் இன்னும் ஒரு இன்ச்சு எடுத்து வளைவாக வெட்டிக்கோங்க. இப்போ ஸ்கர்ட் பாட்டு நம்ம கீழே கட் பண்ணியாச்சுங்க. அளவு வந்து நான் தனியாக காமிக்கிறேன், கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். சில பேருக்கு அளவு தேவையில்லை, அவங்களுக்கு மெஷர்மெண்ட் புரியறதுனால தான் நான் காமிக்கல. உங்களுக்கெல்லாம் அளவு வந்து இந்த வீடியோலேயே இருக்குது, ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கர்ட்டு வந்துருச்சு. இதுலேயே பாருங்கள் நமக்கு அந்த கட்டிங் தெரியுது பாருங்கள். இந்த ஸ்கர்ட்டினுடைய இடுப்பு பகுதி பீஸும் பாடியினுடைய அந்த எண்டிங் பீஸும் கரெக்டாக இருக்கணும் வச்சு பார்த்தீங்கன்னா. இன்னி எங்களுக்கு அம்பர்லா வந்து இன்னி நல்லா அகலமாக வரணும்னா துணி வந்து நீங்கள் நல்லா அகலமான துணி எடுத்துக்கோங்க. நான் வந்து இந்த 1 மீட்டர்லேயே வந்து ஸ்கர்ட்டை கட் பண்ணுறேன். பாடி பீஸு, ஸ்கர்ட் பீஸு, கை பீஸு, அது போக எனக்கு பேலன்ஸும் துணி இருந்ததுங்க. இப்போ கை எடுத்துக்கலாம், மிச்ச பீஸே வருது. 4ஆக மடிச்சுக்கலாங்க. 4ஆக மடிச்சுட்டு கையினுடைய நீளம் வந்து 4 வந்ததுங்க. அப்புறம் வந்து கையினுடைய வந்து இந்த பாட்டு வந்து நம்ம மார்பு சுற்றளவு எடுத்து இல்லைங்களா, 6.25 அந்த அளவு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த எண்டிங் பகுதியில் வந்து கையினுடைய நீளத்தை விட 1 இன்ச்சு கம்மி பண்ணிக்கோங்க. கை சுற்றளவை 2ஆக டிவைட் பண்ணிவிட்டு ப்ளஸ் 1/2 இன்ச் பண்ணிக்கோங்க. நான் காமிக்கிற பாருங்கள். 4.25 வருதுங்க. மொத்தம் 8.5 இன்ச்சு மைனஸ் 4.25 இன்ச்சு. இப்போ கையும் கட் பண்ணிக்கலாம். நான் நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ராக் போட்டு எப்படி கட் பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஃப்ராக் போட்டு எப்படி கட் பண்ணுறதுன்னு ஈஸியாக சொல்லித்தரேன். இப்போ இந்த 2 பார்ட் வருது இல்லைங்களா, இது வந்து நெக் பீஸ்க்கு வச்சுக்கலாம், அடித்து திருப்பருக்கு. இப்போ அளவுகள் எப்படி எடுப்பதுன்னு சொல்லி பார்த்துக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு ஒரு மெஷர்மெண்ட் ஃபுல்லாக காமிக்கிறேன், எப்படியெல்லாம் அளவு எடுக்கலான்னு. எவ்வளோ நீளம் வேணுமோ அவ்வளோ நீளம் நம்ம எடுத்துக்கலாம். நம்ம அளவு எடுக்கும் போது அளவு எடுக்கிறவங்க வந்துட்டு நம்ம யாருக்கு அளவு எடுக்கிறோமோ அவங்க ஸ்ட்ரைட்டாக நிற்கணுங்க. இதுதான் பாடியினுடைய அளவு. நெக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ இந்த அளவுனா இந்த அளவு எடுத்துக்கலாம். ஒரு சிலர் வந்து எங்களுக்கு நெக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது, கொஞ்சம் இறக்குங்க, கொஞ்சம் மேலே ஏற்றுங்க, அந்த மாதிரியெல்லாம் சொல்லும்போது நம்ம அந்த நெக் அளவு எடுத்துக்கலாம். மார்பு சுற்றளவு வந்து நல்லா அந்த ஹார்ம் கோல் இருக்கு இல்லைங்களா, அது நல்லா
ஒட்டி நம்ம மார்பு சுற்றளவு எடுக்கணும். இது வந்து தாங்க ஹிப்பு. 2 விரல் வந்து நமக்கு உள்ளே போகணும். அப்படி தான் மெஷர்மெண்ட் எடுக்கணும். ரொம்ப டைட்டாகவும் இல்லாமல் ரொம்ப லூஸாகவும் இல்லாமல் எடுக்கணும். ஷோல்டர் எப்படி எடுக்கணும்னா இந்த எலும்பு பகுதி தோல் எலும்பு பகுதி இருக்கு இல்லைங்களா, 2 எலும்பு பகுதியும் ஜாயின் பண்ணி நம்ம எடுக்கணும். அதுதான் அளவு. கையின் நீளம் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் ஹேண்ட் வந்து நம்ம இப்படி எடுத்துக்கலாம். எடுத்து எந்த அளவு நீளம் எடுக்கிறோமோ அதே அளவு சுற்றளவு எடுத்துக்கணும். 2 விரல் வந்து நமக்கு உள்ளே போகணுங்க. கையினுடைய நீளம் ஃபுல் நீளம் வேணும்னா இந்த மாதிரி கையை மடிச்சுட்டு நம்ம எடுக்க சொல்லணும். அங்கே எங்கே முடியுதோ அந்த அளவு வந்து நம்ம சுற்றளவு எடுத்துக்கலாம். லூஸ் வேணால் லூஸ் எடுத்துக்கலாம், டைட் வேணால் டைட்டாக எடுத்துக்கலாம். 3/4 வேணும்னாலும் நம்ம கையை மடித்து விட்டுட்டு தான் நம்ம 3/4 எடுக்கணும். அந்த அளவு நமக்கு எங்கே டைட் வருதோ அங்கே டைட் எடுத்துக்கலாம். இதுதாங்க ஒரு பாடியினுடைய மெஷர்மெண்ட் வந்து இப்படித்தான். பேக் நெக்கும் நம்ம வந்து பேக்கில் எங்கே இருக்கோ ஒருத்தர் இறக்கி வைக்க சொல்லுவாங்க, இறக்கி வைக்கனா நம்ம இப்படி எடுத்துக்கலாம். இல்லை எங்களுக்கு ரொம்ப லோவாக இருக்குன்னா அதெல்லாமே நம்ம தான் வந்து கரெக்டாக மெஷர் பண்ணி பார்த்துக்கணுங்க. ஏன்னா ஒவ்வொரு அளவுகளை ஒவ்வொரு மாதிரி மாறும். நெக்கினுடைய அந்த முடிவு எங்கே இருக்கிறதோ அதே அளவு வந்து நீங்கள் நேர்கோட்டு போட்டு நீங்கள் அளவெடுத்துக்கலாம். இப்போ பேண்ட் எப்படி எடுக்கிறதுனா நம்ம இடுப்பு பகுதி இருக்கு இல்லைங்களா, நீங்கள் எங்கே பேண்ட் கட்டுவீங்களோ அங்கேருந்து கீழ்ப்பகுதி வரைக்கும் தான் நம்ம பேண்ட்டோட அளவு எடுத்துக்கணும். கீழே ஃபுல்லாக எண்டிங் வரைக்கும் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் தைக்கும் போதெல்லாம் ப்ளஸ் பண்ணிக்கலாம். அதெல்லாம் ஒவ்வொரு கட்டிங்கில் வரும். நான் சும்மா இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காமிக்கிறவள தான் எவ்வளோ டைட்டோ லூஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். பேன் கட்டிங்கில் நான் தனியாக உங்களுக்கு சொல்லித்தரமா, இது வந்து நான் ஒரு இதாக சொல்லித்தரேன் அளவு எப்படி எடுக்கிறதுன்னு. அப்புறம் வந்து இடுப்பு பகுதியிலையும் அதே மாதிரி தான் ஒரு 3 இன்ச்சு லூஸ் வர மாதிரி அது நம்ம ஆட் பண்ணிக்குவோம். ஃபஸ்ட்டு வந்து நமக்கு 2 விரல் உள்ளே போகிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். அவ்வளோதான், அளவுகள் வந்து இவ்வளோதான். அதுக்கப்புறம் ப்ளவுஸுக்கு எப்படி அளவு எடுக்கிறதுன்னு அது நான் தனியாக சொல்லித்தரேன். ஒவ்வொரு அளவுகள் ஒவ்வொரு மாதிரி மாறும். அளவு போட்டு கட் பண்ணுறது நான் ஈஸியாக சொல்லித்தரேங்க. இப்போ வந்து நம்ம ஃப்ராக்குக்கு வந்து அளவு எடுத்துக்கலாம். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஹாம்கோல் டு ஹாம்கோல் வந்து உங்களுக்கு ப்ளவுஸுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுவும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. 2 அக்கல் பாயிண்ட் இருக்குது இல்லைங்களா, அங்கே பிடிச்சி தான் நம்ம ஹாம்கோல் டு ஹாம்கோல் அளவு எடுக்கிறது. இது நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ப்ளவுஸுக்கு வந்து இந்த அளவுகள் வந்து உங்களுக்கு வரும். அதுக்கு தான் நான் உங்களுக்கு இதுலேயே நான் காமிக்கிறேன். இப்படி எடுக்கலாம். ஒரு கை சுற்றளவு இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இதுவும் வந்து நான் உங்களுக்கு ப்ளவுஸ் கட் பண்ணும்போது நான் காமிக்கிறேன். இப்போ ஒரு அளவுகள் எப்படி எடுப்பது மட்டும் நான் இப்போ காமிச்சிருக்கேன். உங்களுக்கு புரியலைனாலும் நீங்கள் கண்டிப்பாக என்கிட்ட சொல்லுங்கள், புரியிற மாதிரி நான் மறுபடியும் சொல்லித்தரேன். இப்போ நம்ம ஃப்ராக்குக்கு என்ன அளவு எடுத்துக்கலாம். பாடி நீளம், மார்பு சுற்றளவு, இடுப்பு சுற்றளவு, கை நீளம், கை சுற்றளவு, அதுதாங்க. இப்போ மார்பு சுற்றளவு 2 விரல் உள்ளே போகிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ரொம்ப டைட்டாகவும் இல்லாமல் ரொம்ப லூஸாகவும் இல்லாமல் எடுத்துக்கலாங்க. தோள்பட்டை அளவுங்க, ஷோல்டர், அந்த 2 எலும்புகளும் அந்த கையை வச்சு நம்ம ப்ரெஸ் பண்ணிக்கலாம். தோள்பட்டை எலும்பு வரும், அதுதான். இப்போ கை நீளம் எடுத்தாச்சு, 5 இன்ச்சு வருதுங்க. கை நீளம் கட்டுக்கு 5 இன்ச்சு வருது. கரெக்டாக 5 இன்ச்சு எங்கே முடியுதோ அங்கே சுற்றளவு எடுத்துக்கலாம். இப்போ நெக் பாயிண்ட் பார்த்துக்கோங்க. அவனுக்கு பனியன் நெக்குக்கிட்டேயே நான் வந்து அந்த நெக் பாயிண்ட் எடுத்துட்டேன். பேக் நெக்கும் நம்ம எடுத்துக்கலாம். கொஞ்சம் நான் இறக்கி வைக்கலான்ட்டு ஒரு இறக்கி வச்சுருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.